அதாவது நீங்க அமித்ஷா இந்தியில பேசினாதான் கீழே ஸ்க்ரோல் ஓடுது, அது மாதிரி நான் தமிழ்ல பேசினாதான் கீழே ஸ்க்ரோல் ஓடுது. அப்ப அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய் யார் எடப்பாடி பழனிசாமி, அது என்ன சொன்னாரு? திரும்ப திரும்ப அவர் லோக்கல் பாஷையில் திரும்ப கூட இல்லை, திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், திரும்ப திரும்ப பழனிசாமிட்டே போய் கேளுங்க, திருப்பி 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 கேளுங்க. ஐயா நீங்கள் என்ன ஏன் அப்படி சொன்னீங்களே, திருப்பி திருப்பி அவரே சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு கேளுங்க. அருவருப்பா இல்லை, வெக்கமா இல்லை, நாங்கள் தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னால் உங்களை வந்து என்ன, அது எப்படி சொல்கிறது? சார், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதம் இருக்கு, இப்பயே உள்துறை அமைச்சர் இங்கே வந்து இது பண்ணுறாரு, எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லது. எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளோ வாக்கு வித்தியாசம் அதிகமானது நீலகிரி தொகுதியில். அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார். அருள்கூர்ந்து அவர் வர வேண்டும். அவர் வந்தால்தான் நாங்கள் 200ங்கிற இலக்கை தாண்டி 210, 207 மேலே போயிட்டே இருக்கோம். உள்துறை அமைச்சர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேசுறாரு. அது ஜாதி இதை வந்து பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் திமுக செயல்பட்டு ஒரு குற்றச்சாட்டு. சார், இதெல்லாம் இங்கே பேசலாமா? பில்கிஸ் பானுன்னு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசில் 3 மாத குழந்தை, கையில் 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போகிறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழித்து குழந்தைய எடுத்து பாறையில் அடித்து தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கூட்டிகிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போகிறீங்க, பஜ்ரங்தள் போகிறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்தில்னா. இவர் பேசுகிறதா? இவர் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறதா? மணிப்பூரில் என்ன நிலைமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலைமைன்னு கேட்குறேன். போலீஸ் பாதுகாப்போட இராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிகிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்களால எடுக்க முடியல, கவர்னர் பதில் சொல்ல முடியல. இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க. அருவருப்பா இல்லை, வெக்கமா இல்லை, நாங்கள் தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னால் உங்களை வந்து என்ன, அது எப்படி சொல்கிறது? ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆட்சி செய்வதான மாதிரி அங்கே பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். இங்கே தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்காது. இது நோக்கம் என்னவா? இதுதான் உண்மையான பிளவுவாதம். ஏக இந்தியா ஒரே தேசம் என்று சொன்னால் ஒடிசாவில் யார் இருந்தா? அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ண தானே சொல்லணும். அவர் வந்து ஊழல்வாதியா, முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இதானே சொல்லணும். ஆனால் ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா, இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா கட்சின்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது? எல்லாம் போய் நிர்வாகத்தை அரசியலையும் குழப்பிக்கிறாங்களா, அவங்க ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சார், அது எல்லாமே செய்வாங்க. எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க. என்னன்னா அல்டிமேட்டாக அவருடைய ஆதாயம், ஆர்எஸ்எஸ் உடைய என்ன இலக்கோ அதுதான். அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய். அது தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் வந்து வேகாது அப்படிங்கிறதுனால விரக்தியில் இருக்காங்க. அவ்வளோதான். கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எடப்பாடி தான் தெரியும் என்ன சொல்றாங்க. ஆமா, எடப்பாடி எங்க? எடப்பாடி கேட்டீங்களா? திரும்பவும் ரீட்ரேட்டட். இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்போ அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய் யார் எடப்பாடி பழனிசாமி, அது என்ன சொன்னாரு? திரும்ப திரும்ப அவர் லோக்கல் பாஷையில் திரும்ப கூட இல்லை, திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், திரும்ப திரும்ப பழனிசாமிட்டே போய் கேளுங்க, திருப்பி 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 கேளுங்க. ஐயா நீங்கள் என்ன ஏன் அப்படி சொன்னீங்களே, திருப்பி திருப்பி அவரே சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு கேளுங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முயற்சியில் வந்து அவங்க ஈடுபட்டுருக்காங்க. ஏங்க, அரசியலில் எல்லா முயற்சியும் நாங்கள் வேண்டாம் நான் சொல்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க, அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்குது, அவர் கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்குது. மக்கள் இந்த ஆட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு அவர் போகிற இடத்த போய் பாருங்கள். நாங்களே போகிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ எல்லாம் விஷுவல் மீடியா வந்துருச்சு. ஒரு எம்எல்ஏ எம்பி போனால் கூட வாட்ஸ்அப்பில் எடுக்கிறீங்க. எந்த ஊரில் எங்களை துரத்துறாங்க, எந்த ஊரில் எங்களை வெறுக்கிறாங்க? உட்கட்சி பிரச்சனை கூட ஆளுநர் குருமூர்த்தி பேச்சுவார்த்தை அது ஐயாட்ட தான் கேட்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்றீங்க மோடி இங்க வந்ததுனால வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இந்த தடவை அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்ததுனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2026 மக்களே வந்து திமுகவை தூண்டி எரிஞ்சிருவாங்க. முதல்ல இது வரைக்கும் வந்து மோடி அமித்ஷா தான் சிங்கிள் மேன் ஷோ தான் காமிப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஹி அக்செப்டட் தி டிஃபீட். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விரக்தியினுடைய உச்சத்துக்கு போய் பாலை ஷூட் பண்ணுறார். மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்களும் சொல்லுகிறோம். மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். தமிழகம் வாழ தகுதியற்ற மாநிலமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. நாமக்கல்ல ஒரு மூதாட்டி கொலை செய்யப்பட்டதை குறிப்பிட்டு இதை சொல்லியிருக்காரு. பாவங்க, அவர் மணிப்பூர்லாம் பார்க்குறது இல்லையா? அவர் மணிப்பூர்லாம் பார்க்குறதையான்னு கேட்குறேன். நீங்கள் வந்து அகில இந்திய சராசரியில் திருடாக இருந்தாலும் கொள்ளையாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் கற்பழிப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆல் இண்டியா சர்வே எடுத்து பாருங்கள்.
கிரைம் பியூரோவில் அந்த சர்வே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். நான் அதுக்காக நடக்கவே இல்லைன்னு சொல்லல, கொலையே நடக்காது அப்படி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே. பகல்காம் நடந்துச்சு இல்லை, பகல்காம் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் ரிவ்யூ பண்ணவர் யார்? அமித்ஷா. அமைதி பூங்கா, இனிமேல் எந்த தப்பும் நடக்கும், ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா. சொல்லிட்டு வந்து டெல்லியில் இறங்குறாரு. இறங்கின அடுத்த நாள் அங்கே வந்து தீவிரவாதிகள் தாக்குனது இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அதை கேட்கறது யோகியதில்லை அவருக்கு. சொல்லுங்க. கே ஷா திமுக ஆட்சியை கலைச்சார், அது மாதிரி அமித்ஷானாலே திமுக பயம்னு பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. சரி, ஷா கலைச்சி என்ன பண்ணாங்க? ஷா கலைச்சி பண்ணாங்க, என்ன மண்டி போட்டோமான்னு கேட்குறேன். எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அவசர கால எமர்ஜென்சி நீங்கள் எதுக்கலன்னா இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரேனாங்க. அதே ஷா தான் பேசினார். அந்த ஷாவை எழுத்தாடிச்சு நீ கலைச்சிக்கன்னு சொன்னோம். திரும்ப வந்தோமா இல்லையா? திரும்ப நீங்கள் வந்துட்டீங்களா? நான் கேட்குறேன். ஷாவை கலைச்சிட்டு காங்கிரஸாக வந்துச்சு, எம்ஜிஆர் வந்தார், அதை விட்டுருங்க. கலைச்சிட்டு என்ன பண்ணி இப்போவும் சொல்கிறேன், எந்த ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் பிஜேபி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு வலுவா இருக்கிறதுனால அதை உறுதிப்படுத்த சார். நாங்கள் நீங்கள் வந்து டெல்லியில், மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, ஈவன் வெஸ்ட் பெங்காலில் கூட அமைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி எங்களுக்கு கவலை. ஏன்னா இதுக்கு மாற்று சித்தாந்தம், எதிர் சித்தாந்தம் அவங்கள்ட்ட இல்லை. இந்துத்துவா மதவாத சக்திகளுக்கு மாற்று சித்தாந்தம் இல்லை. நாங்கள் தான் சொல்லிட்டோமே, எல்லோருக்கும் எல்லாங்கிறது தான் எங்கள் தத்துவம், திராவிட தத்துவம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தத்துவம், ஆண் பெண் பாலின சமத்துவம் எங்களுக்கு, சமத்துவம் எங்களுக்கு, சாதியற்ற சமூகம் எங்களுக்கு, அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த தத்துவம் உங்கள்கிட்ட இல்லை, அதனால் நீங்கள் உள்ள வர முடியாது. இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார். நன்றி. அப்படி இல்லை, அதாவது நீங்க அமித்ஷா ஹிந்தியில பேசினா தான் கீழே ஸ்க்ரோல் ஓடுது, அது மாதிரி நான் தமிழ்ல பேசினா தான் கீழே ஸ்க்ரோல் ஓடுது. நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.